ஹே கைஸ், இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2, அதாவது வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக நம்ம இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக எப்படி மாறுறதுன்னு மட்டும் தான் பார்த்தோம். இன்றைக்கி இன்ட்ரோவர்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பை கூகுள் டெஃபினேஷன், இன்ட்ரோவர்ட்ஸ்னா பீப்புள் ஹூ ஆர் ரிசர்வ்ட். இன்ட்ரோவர்ட்ஸ் மற்றவங்க ஷேர் பண்ணுற விஷயத்த கேட்பாங்க தவிர இவங்களோட இன்ஃபர்மேஷனை அவ்வளோ யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்க இன்ட்ரோவர்ட்ஸ் எப்படி உருவாகுறாங்க? ஹவு இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் கிரியேட்டட்? இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பை பர்த், இன்னொன்று பை என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு பை பர்த்னா என்ன? நம்ம எல்லாருமே இந்த லைனை கேட்டிருப்போம். கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மூளை கொடுத்துருக்காரு. ஆனால் அது சயின்டிஃபிக்லி ராங். தேர் ஆர் 60 கெமிக்கல்ஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த 60 கெமிக்கல் கம்பனன்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு லெவலில் இருக்கும். ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார், இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கார், இன்னொருத்தர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இது எல்லாமே மேபி ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் அவங்களோட ஜெனட்டிக்காக இருக்கலாம். தீஸ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் டோபமின். டோபமீன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, டோபமீன்றது நம்ம பிரெயினில் இருக்க ஒரு ரிவார்டிங் ஹார்மோன். இந்த டோபமீன் நம்ம பிரெயினுக்கு நம்ம என்னமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் செஞ்சுருக்கோம், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஆனால் இந்த டோபமீன் செக்ரேஷன்ன்றது ஒருத்தர் மூலையில் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் வெளியில் சுற்றும் போதோ இல்லை அவங்க ஸ்டேஜில் நின்று பேசும்போதோ இந்த டோபமீன் செக்ரேட் ஆகும். ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு அவங்க ரூமில் தனியாக உட்காந்து ஏதாச்சும் அவங்களுக்குன்னு பிடிச்ச வேலை செய்யும் போதோ இல்லைனா மற்றவங்க பேசுகிறத கேட்கும் போதோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரி வேலை செய்யும் போது டோபமைன் செக்ரேட் ஆகும். செகண்ட் டைப் பை சரௌண்டிங். எல்லாருமே இது கேள்விப்பட்டிருக்கோம். ஹேங் அவுட் வித் 5 ஸ்மார்ட் பீப்புள் அண்ட் யூ வில் பி த 6th ஒன். இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு 5 ஸ்மார்ட் பீப்புள் கூட நீங்கள் சுற்றும் போது நீங்கள் என்ன தான் முட்டாளாக இருந்தாலும் அவங்களோட ஃபியூ ட்ரேட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்களும் ஸ்மார்ட் பீப்புளாக இருப்பீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்ன்ற டேர்ம்குள்ளே வரும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். 5 எக்ஸ்ட்ரோவர்ட்டோட சுற்றுறீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டாக மட்டும்தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. உங்களுக்கு எப்போலாம் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க ஒரு சேலஞ்ச் வருதோ அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்ருவீங்க. ஒரு ஹோட்டல் போய் பில் பே பண்ணும்போதோ ஏதாச்சும் கடையில் போய் பொருள் வாங்கும்போதோ நான் இன்ட்ரோவர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் என் ஃப்ரெண்டை அனுப்பிச்சி விட்டு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கடைசி வரையும் வந்துடுவீங்க. பை சரௌண்டிங்ன்றது வெறும் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் கிடையாது. மேபி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை வீட்டை விட்டு வெளில போகாமல் வச்சுருக்கலாம். இல்லை சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து அதனால் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், இன்ட்ரோவர்ட்டாக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அடல்ட்டாக வர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸும் மேட்டர் ஆகும். ஒரு சின்ன வயசில் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ் உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புல்லி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும்போது ஓவர் டைம் ஒன்றா காம்பவுண்ட் ஆகி உங்கள் பிரெயினுக்கு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது, ஸோ நம்ம ரிசர்வ்ட் ஆகிடலாம், நம்ம இன்ட்ரோவர்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துனோம். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் க்யூரே கிடையாதா? நான் கடைசி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா? இல்லை. இன்ட்ரோவர்ட்டுன்றது பை சாய்ஸ். என்ன தான் நீங்கள் பை பர்த்தாக இருந்தாலும் சரி, பை சரௌண்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே க்யூர். ஃபஸ்ட்டு கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கடைக்கு தனியாக போக பயமாக இருக்குன்னா தனியாக போங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னா ஸ்டேஜில் போய் நின்று பேசுங்க. இப்படி நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கும் போது உங்கள் பிரெயின் ஓவர் டைமில் அதுவே ட்ரெயின் ஆயிரும். அண்ட் செகண்ட், நீங்கள் ஒரு குரூப் கான்வர்சேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லணும். வி ஆல் ஆர் ஹியூமன். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். சம்டைம்ஸ் மேபி நீங்கள் சொல்கிறது ராங்காக இருக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் ஃபியர் நீங்கள் சொல்கிற தப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் பேசாமே இருக்காதீங்க. என்ன தான் ஒப்பீனியனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அது தப்பாக ரைட்டாக அப்புறமா பார்த்து. அண்ட் லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் இன்ட்ரோவர்ட்டுன்னு திங்க் பண்ணுறதை நிறுத்துங்க. நீங்களே உங்களை நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு பல வாட்டி சொல்லும்போது சப்கான்ஷியஸ்லி நீங்கள் இன்ட்ரோவர்ட்டுன்னு உங்கள் பிரெயின் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நீங்கள் நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை நீங்களே ரிப்பீட் பண்ணும்போது சப்கான்ஷியஸ்லி உங்கள் பிரெயின் அது எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும்.